குடந்தை வரையிலும் பிறகு மயிலாடுதுறை வரையிலும் நீடித்து தர ஏற்பாடு செய்து அதனை தொடங்கியும் வைத்தார். இவ்விதம் திட்டமிட்டு செயல்படுவதை தவிர அவசர நிலைகளையும் வியக்கத்தக்க திறனுடன் கையாண்டுள்ளார் மக்கள் தொண்டர். 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் பள்ளி ஒன்றில் தீ பரவிய கொடுமையை யார் மறக்க முடியும்? நாடெங்கிலும் அதிர்ச்சியும் கண்ணீரும் பெருகியது. திரு மணிசங்கர் ஐயர் விபத்து நடந்த இடத்திற்கு உடனே விரைந்தது மட்டுமின்றி திருமதி சோனியா காந்தி உட்பட பல தேச தலைவர்களையும் அழைத்து வந்தார். உடனடி நிவாரணத்திற்கு ஏற்பாடு செய்தார். மனிதாபிமானத்தோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். அவர் ஆலோசனைப்படி ONGC நிறுவனமும் இந்தியன் ஆயில் நிறுவனமும் தீப்புண் சிகிச்சைக்கென கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைகளில் புதிய கட்டிடங்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளன. தீயினால் ஏற்பட்ட வேதனை சிறிதும் ஆறுவதற்கு முன்னமே 6 மாதங்களுக்கெல்லாம் அடுத்த பேரிடியாக கடல் கொந்தளித்தது. மிகுந்த சீற்றத்துடன் சுனாமி அலைகள் கொள்ளிடம் முதல் சந்திரபாடி கிராமம் வரை இந்த தொகுதியின் கடற்கரையை கொள்ளையடித்தன. அலை பொங்கியது போல் தயை பொங்கியது. மனம் நெகிழ்ந்து போன மணிசங்கர் ஐயர் உடனே தன் தொகுதிக்கு விரைந்தார். உணவு, அரிசி, துணிமணிகள் என பல அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்திற்கு ஏற்பாடு செய்தார். மக்கள் தொண்டர் முயற்சியால் பல தனியார் நிறுவனங்களும் தன்னார்வ அமைப்புகளும் மீன்பிடி வலை, படகுகள், விசைப்படகுகள் முதலியவற்றையும் கொடுத்து உதவினார். மத்திய அரசின் ராஜீவ் காந்தி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகளும் கட்டித்தரப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் நல்ல காரியங்களுக்கான அரசியல் வீரராகவும் திகழ்கிறார் மணிசங்கர் ஐயர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். இந்திய மதச்சார்பற்றவர்கள் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான மணிசங்கர் ஐயர் அந்த சங்கத்தின் சார்பில் பப்ரி மசூதி தகர்க்கப்படாமல் தடுக்க ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி வரை ஒரு ராம் ரஹீம் யாத்திரையை மேற்கொண்டார். அயோத்தியை அடைந்ததும் கைது செய்யப்பட்டார். இந்த சங்கத்தின் சார்பில் அகில இந்தியாவிலும் பல துறைகளிலும் மதச்சார்பின்மைக்கு பாடுபடும் பலருக்கு, குறிப்பாக திரு AR ரகுமானுக்கு 1995ஆம் ஆண்டிலேயே ராஜீவ் காந்தியின் பெயரில் நிறுவப்பட்ட மதச்சார்பின்மைக்கான சிறப்பு விருதினை வழங்கினார். இவ்வித பல்வேறு அரசியல் மற்றும் அமைச்சர் பொறுப்புகளுக்கிடையே ஒரு அறிவுஜீவியாக இன்றைய பாரதத்தின் பிரச்சனைகளை பற்றியும் தான் அறிந்த திரு ராஜீவ் காந்தியை பற்றியும் மற்றும் பல கருத்துக்களையும் 7 நூல்களாக எழுதியிருக்கிறார் மக்கள் தொண்டர். இது தவிர பத்திரிகைகளிலும் கட்டுரைகள் பல எழுதியிருக்கிறார். தமிழ் அந்தணர் குடும்பத்தில் பிறந்த மணிசங்கர் ஐயர் இன்று பாகிஸ்தானில் உள்ள லாகூர் நகரில் பிறந்தவர். சுனித் எனும் சீக்கிய மதத்தை சார்ந்த மங்கையை காதலித்து மணம் செய்து கொண்டவர். பல ஆண்டு காலமாக டில்லியில் வசிப்பவர். பல நாடுகளிலும் இந்திய தூதரகத்தில் பணியாற்றியவர். தன் மூதாதையர் வாழ்ந்த, தன் தந்தை பிறந்த தமிழ் மண்ணைக் கண்டு இணைவிரியாத அன்புடன்
மயிலாடுதுறை தொகுதிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இதுவே என் மண் வாசனை என உணர்த்துவது போல இங்கே திருக்கடையூரில் தன் 60வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடி தன் மனைவிக்கு பழம்பண்பாட்டின்படி திருமாங்கல்யம் அணிவித்து மகிழ்ந்தவர். மயிலாடுதுறை மண்ணின் மைந்தர், மக்கள் தொண்டர் மணிசங்கர் ஐயர். மயிலாடுதுறையின் மணிமுத்தே, துயிலாது உழைக்கும் ஏழையின் தோழரை. மயிலாடுதுறையின் மணிமுத்தே, துயிலாது உழைக்கும் ஏழையின் தோழரை. மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே, மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே. எளியோர் பணியை காலமும் செய்வீர், விட்டு விடாமல் விளக்கையும் உரைப்பீர். தொகுதி குறையை மனதில் நிறுத்தி மிகுதியாய் பலனு பெற்று தருவீர். தொகுதி குறையை மனதில் நிறுத்தி மிகுதியாய் பலனு பெற்று தருவீர். மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே, மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே. மாதந்தோறும் தொகுதி மக்களை சந்திப்பீர், மக்கள் குறைகளை கேட்டறிந்து சிந்திப்பீர். உடனே செயலை துவக்கிடுவீர், உகந்த தீர்வை கண்டிடுவீர். உடனே செயலை துவக்கிடுவீர், உகந்த தீர்வை கண்டிடுவீர். மயிலாடுதுறையின் மணிமுத்தே, துயிலாது உழைக்கும் ஏழையின் தோழரை. மயிலாடுதுறையின் மணிமுத்தே, துயிலாது உழைக்கும் ஏழையின் தோழரை. மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே, மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே, மணிசங்கர் ஐயரே, மணிசங்கர் ஐயரே, மக்கள் தொண்டரே மணிசங்கர் ஐயரே. உங்க வேட்பாளர் மணிசங்கர் ஐயரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுங்க. மே 13 மறந்துடாதீங்க. நீங்க வாக்களிக்க வேண்டியது கை சின்னத்துல.